வணக்கம். நித்யானந்தம். அந்த சுவாமியோட சாநித்தியம், அதாவது அந்த கனவுல வந்து அ அந்த ஒரு கனவுல வந்து அந் சுவாமியோட சாநித்தியத்தில நான் இருக்கிற மாரி கனவு வந்தது இல்லையா? அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, அதே மாதிரி சுவாமிக்கு முன்னால் நான் உட்காரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தது. நிஜமாவே நான் சுவாமியோட ப்ரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணேன். ஆனா, அதற்கு முன்னதாக 5 புத்தகம் தவிர, அந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிருச்சு. ரொம்ப சத்தியங்கள் வந்து என்ன வ அ ஏதோ இன்னும் ஆழமான தேடுதலுக்கு கொண்டு போனதுனால, சுவாமியோட புத்தகங்கள்லாம் அந்த எங்க ஊர்ல கிளாங், கேல், மைலோன் ட்ரேடிங் இந்த மாரி இடங்கள்லாம் புத்தகங்கள தேடினபோது, அப்பதான் கதவை திற காற்று வரட்டும் பார்ட் 1 புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகம் உண்மையிலேயே நான் சொல்றேங்க. ஒரு ஒ அற்புதமான புத்தகம். அவ்ளோ டைட்டில்ஸ்லாம் அந்த புத்தகம் இருக்கு. அவ்ளோ வித்தியாசமான அந்த கருத்துக்கள் இந்த சமூகத்துல இப்படி கூட நம்ப வாழ முடியும். இந்த அளவுக்கு வந்து இந்த எதார்த்தங்கள், சத்தியங்கள வந்து சுவாமி அவ்ளோ அழகா அந்த "கதவை திற காற்று வரட்டும்" என்ற அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த புத்தகம் படிச்சு முடிச்ச உடனேயே, அந்த புத்தகத்த நானு அப்பலாம் வந்து குக்கீஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ, என்னோட சீட்ல சீட்டுல வந்து அந்த புத்தகத்த வச்சிருவேன். அப்புறம் சுவாமியோட அந்த புத்தகம் வந்து அந்த ஸ்மைல், அந்த சிரிப்பு, அந்த புன்னகையான முகம், அந்த பக்கத்து சீட்லயே வச்சுட்டு எங்க போனாலும் அவருக்கு ஒரு சீட்டு குடுத்து, அப்படி தான் நானு ட்ராவல் பண்ணுவேன். எங்க போனாலும் அந்த புத்தகத்தோட தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். அந்த புத்தகம் என்ன அந்த அளவுக்கு அ ஒரு உயிர் சக்திய கொடுத்ததுன்னு சொன்னா, அது வெள்ளிடை மலை தான். அந்த அளவுக்கு அந்த கதவை திற காற்று வரும் புத்தகம் அப்படி இருந்தது. ஸோ, அத முடிஞ்ச பிறகு அந்த புத்தகம் படிச்ச உடனே இன்னும் என்ன இருக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்ட் 2 புத்தகம் கிடைச்சது. கதவை திற காற்று வரட்டும் பார்ட் 2 கிடைத்தது. கடைசியா ஒரு புத்தகம் படிச்சேன். தியானம் ஒரு தியானம் ஞானத்தின் திறவுகோல். அந்த புத்தகம் கிடைச்சப்ப, அந்த புத்தகம் கிடைச்சது. அத படிச்சு பார்க்கும்போது, ஐயோ! அந்த புத்தகம் தான் என்ன கடைசியா ஒரு முடிவு எடுக்க வைத்தது. ஓகே, நோ சாய்ஸ். நம்ம போயிட்டு இவர பார்த்தே ஆகணும் இந்தியாவுல அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வைத்த புத்தகம் வந்து அந்த புத்தகம். தியானம் ஞானத்தின் திறவுகோல். அது என்னன்னா, 7 சக்கரங்கள் எப்படி வந்து சுருங்கி இருக்கு வாழ்க்கையில. சுருங்கி இருக்கு. எதார்த்த வாழ்க்கையில நம்ம எப்படி சுருங்கி துக்கத்துல வீழ்ந்து இருக்கிறோம், அத எப்படி மலர்ச்சிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற அந்த தியான நுட்பம் வந்து அந்த புத்தகத்துல இருந்தது.